ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கெல்வினேட்டர் மல்டி குக்கர் வாங்கியிருந்தோம். அதில் நான் ஒரு சில ரெசிபீஸ் செய்து காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இன்றைக்கி செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேகி தான் செய்ய போகிறேன். பிஜியில் தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு திடீர்னு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ட்டு தோணிட்டுனா இதிலையே நம்ம செய்து சாப்பிடலாம். பிள்ளைங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக விரும்பக்கூடியது நூடுல்ஸ் தான். அந்த கீழே இருக்கக்கூடிய ஜெக்கு மாதிரி உள்ள பாத்திரத்தில் நான் தண்ணீர் போட்டிருக்கேன். நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த நூடுல்ஸில் இருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம நூடுல்ஸை போட்டுடலாம். வெஜிடபிள்லாம் போடுறதா இருந்தால் கூட போடலாம். ஆனால் நூடுல்ஸ் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். வெஜிடபிள் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டே வேணும்னா கூட நம்ம வெஜிடபிளை குக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸில் சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம ஸ்பூனையும் யூஸ் பண்ணலாம். இந்த நூடுல்ஸ் குக் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சுது. சில பேருக்கு இந்த தண்ணீர் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணீர் வச்சுருக்கேன். உங்களுக்கு குறைவாக போதும்னா நீங்கள் குறைவாக சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் ஹீட்டிங்னு இருக்குது, பாயிலிங்னு இருக்குது. நம்ம ஒரே இதில் வச்சாலே போதும். ரொம்ப ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. நான் அந்த பாயிலிங்கில் தான் வச்சுருந்தேன். நல்லா குக் ஆயாச்சு. இனி நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இந்த தண்ணீரில் விட்டுட்டோம்னா கொஞ்சம் கூட நல்ல திக்காயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததை விடவும் நல்ல திக்காயிருக்கு. அடுப்பில் போட்டு நம்ம நூடுல்ஸ் கிண்டுனோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. பிஜியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.